கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 32 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு. கிருபை இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த கிருபையானது வேதனைகளுக்கு நம்மை விலக்கி காக்கும். இங்கே பார்க்கிறோம், கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. இது எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு உறுதிப்படுத்துகிறது பாருங்கள். யோபுவை இந்த கிருபை சூழ்ந்து கொண்டபோது பிசாசானவன் உள்ளே போக முடியாது. தேவனிடத்திலேயே முறையிட்டான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று. அதுக்கப்புறம் தானே ஆண்டவர், சரி போ, நீ என்ன அவனை வேணாலும் பண்ணு, அவன் ஜீவனை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம்தானே பிசாசானவனால் கூட யோபுவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. இதே கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. அதாவது நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் நமக்கு வெற்றி உண்டு. அப்படி நம்பிக்கை வைப்பவர்களிடம் சுயம் காணப்படாது. அதாவது சுயம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். எனவேதான் பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று. காரணம், ஒரு காலத்தில் நான் எபிரேயன், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் கமாலியனுடைய பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன், நான் அப்படின்னு அந்த பெருமிதம் கொண்ட மனிதனாக இருந்தான். எப்போ நான் ஒன்றுமில்லை என்று அறிந்து அந்த நான் அப்படிங்கிறத அவனுக்குள் மறித்து கிறிஸ்து ஜீவிக்கிறதை கண்டு கொண்டானோ, அன்னைக்கு தான் அவன் எப்படி இருந்தான், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற மகனாக இன்றைக்கும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நமக்கு முன்னாடி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொன்னாலே அவருடைய நிருபங்களும் அவருடைய எழுத்துக்களும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்க்கிறது பாருங்கள். இதுக்கு காரணம் அவனுக்குள் இருந்த அந்த நான் அப்படிங்கிறது செத்து. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து தான் இப்போ என்னுள் ஜீவிக்கிறார். நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறது? கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதன்தான் கிறிஸ்துவில் முழு நம்பிக்கை வைக்கிற மனிதனாக காணப்படுவான். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? நான் அல்ல, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரமான அந்த வார்த்தை, நான் எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லையப்பா, நீ எல்லாமே நீர்தான் அப்படின்னு சொல்லி முழுக்க 100%, நாட் ஈவன் 99.9%, 100% அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மையும் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதோடு கிருபை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆராயும் பொழுது, முதலாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை அளிக்கின்றார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1 நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு. கர்த்தர் தமக்கு பயந்து தனது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகின்றார். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், அவன் இறைவனுக்கு பயந்து நடந்ததினால் கர்த்தர் தமது கிருபையினால் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 103:17 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அதை தான் இன்றைய தியான வசனமாக நாம் பார்த்தோம் இல்லைங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு கிருபைகளை அளித்து தேவன் ஆசீர்வதிப்பார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், அவனை எதிரிகள் துரத்துகின்ற சமயத்தில் எல்லாம் அவன் கர்த்தரை மட்டுமே நம்பி ஜெபித்ததினால் அவனுக்கு கிருபை அளித்து அவனுடைய சத்துருக்களில் நின்று அவனை விலக்கி காத்தார். ஸோ, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா? அதே போல தான் எப்பெல்லாம் நாம் அவரை சார்ந்து அவரை நம்பி அவரையே சார்ந்து இருக்கிறோமோ, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ, நாம் எப்பொழுதும் தாழ்மையுடனும் தேவனுக்கு பயந்தும் அவர் மேல் நம்பிக்கையுடனும் இருந்து அவரது வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து தியானித்து நடப்போம். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.